பார்த்திருக்கேங்க. என்னாச்சுங்க? பொதுவா எங்க இதுல முகத்தை காட்டி பேசக்கூடாது. நீங்க ஒரு பொண்ணை ஒத்து பார்த்து இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? ஐயோ இல்லைங்க, நிஜமாவே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதனால தான் கேட்டேன். நாம இப்பதான் மீட் பண்றோம், அதுக்குள்ள எங்க பார்த்திருக்க போறீங்க? நீங்க வேற ஏதோ நினைப்புல அப்படி பேசுறீங்க. ஏங்க முகத்தை தான் காட்டல, உங்க போட்டோவையாவது காட்டுங்க. உங்க முகத்தையாவது பாக்குறேன். இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ கூட இல்லைன்னா எப்படி? என்னங்க நீங்க வந்ததுல இருந்து என் முகத்தை ஒத்து பாக்குறது, போட்டோ கேக்குறது, ஒரு பொண்ணுகிட்ட நீங்க இப்படியா பேசுவீங்க? நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க இருங்க இருங்க இருங்க, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? போன்ல பேசும்போது கூட ரொம்ப கூலா இருக்கீங்க, நேர்ல இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க. இனிமே இப்படி கேட்க மாட்டேன், சாரி. சரிங்களா? ஐயோ, இவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதாவது சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா இவர் விட மாட்டார் போல இருக்கே. பிசினஸ் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? அம்மா நீங்க என்னம்மா இங்க? கடைக்கு போயிட்டு இருந்தேன், போற வழியில உன்னோட பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்லாதாம்மா போயிட்டு இருக்கு. ஆமா, இது யாரு? கஸ்டமரா? அம்மா இல்லம்மா, இவங்க பேர் தான் ரியா. இவங்க கூட சேர்ந்து தான் நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பிசினஸுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்கம்மா. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா, என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. ஒரு நாள் கண்டிப்பா லஞ்சுக்கு நீ நம்ம வீட்டுக்கு வரணும். வருண் கூட்டிட்டு வாப்பா. கண்டிப்பாமா. ஐயோ ஆமா ரியா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். ஐயோ, இத வர கோத்து விடுறாங்களே. கண்டிப்பா மேடம், நான் கிளம்புறேன். ஓகே ரியா, பாத்து போங்க. ரியா நில்லு. வருண், என்னப்பா இது? என்னம்மா? உனக்கு கடை திறக்கிறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கடைக்கு முதல் முறையா வந்திருக்காங்க, நீ அவங்கள அப்படியே போன்னு அனுப்பி வைப்பியா? போய் டிராப் பண்ணிட்டு வாடா. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கூட்டிட்டு போப்பா. இல்ல வேண்டாம். சரி ஓகேமா, பட் கடை நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டிட்டு போ. இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அட வாங்க ரியா, நான் விடுறேன். இல்ல போயிட்டு வரேம்மா. கூட்டிட்டு போப்பா. இல்ல வேண்டாம், போமா. இல்ல அத்தை, ஐயோ ஏன் அத்தை இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். இதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பேசியிருக்கோமா? பேர் சொல்லாமையோ ஏதோ ஒரு விதத்துல பழகிருக்கோமா? ஐயோ, விட மாட்டார் போல இருக்கே. ஏங்க இதே எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருப்பீங்க? உங்களை வேற எங்கேயோ பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, விட்டுருங்க. சரி சரி சரிங்க, நான் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். ஆமா, நீங்க எங்க இறங்கணும்னு சொல்லவே இல்ல, போய்கிட்டே இருக்கோம். அதுவும் அங்க ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடைக்கிட்ட நிப்பாட்டுங்க. ஏங்க நீங்க வீட்ல இறங்கலையா? இல்லங்க, இங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓ, இந்த ஏரியா தானா நீங்க? ஆமா. என்ன ஒன்னா அத்தையும் மருமகளும் எந்த பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வருண் கிட்ட வேலை செய்யற பொண்ணு வருண் கிட்ட பேசுறது நம்ம வெண்ணிலாவுக்கு பிடிக்கலையா, அததான் சொல்லிட்டு இருக்கா. சரி, வருண் கூட வேலை செய்யற பொண்ணாச்சே, வீட்டுக்கு சாப்பிட வாமான்னு கூப்பிட்டேன். அது எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு என்கிட்டயே சண்டை போடுறா. கரெக்ட் தானே,
பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். புருஷன் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும்? கோவம் வரதா செய்யும். எக்காரணத்தை கொண்டும் நீ என் குடும்பத்து முன்னாடி வந்துடவே கூடாது. நீ இங்க இருக்கிற விஷயமே வெங்கடேசன் மாமாவுக்கோ அக்காவுக்கோ தெரியவே கூடாது. நீ இங்க இருக்கிற விஷயமே வெங்கடேசன் மாமாவுக்கோ அக்காவுக்கோ தெரியவே கூடாது. இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்தா எப்படிக்கா? ஒர்க்கர்ஸ், கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் பேசி சிரிச்சு பழகிதானே வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப போய் அதெல்லாம் தப்புன்னு சொன்னா தொழில் பண்ண முடியாதுல்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது அண்ணாமலை. நான் ஏன் கடைக்கு அதிகமா வரதில்லைன்னு நினைக்கிற? நான் கடைக்கு வந்து பார்க்கும்போது உங்க மாமா யார் கூடயாவது சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியாது. இந்த வயசுலயுமா அத்தை? எந்த வயசா இருந்தா என்ன? அவரு மேல எனக்கு இருக்கிற பாசம் போயிடுமா என்ன? இந்த வயசுக்கே உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொல்றீங்களே, அப்போ கல்யாணம் பண்ண புதுசுல யார்கிட்டயாவது இப்படி மாமா சிரிச்சு பேசி பழகி இருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கொன்னிருப்பேன். ஒருவேளை அவர் அப்படி பழகி இருந்தாருன்னா நான் செத்திருப்பேன். அக்கா, அவ விளையாட்டா தானே பேசிட்டு இருக்கா. இந்த பேச்சை விடுங்கக்கா. இல்ல அண்ணாமலை, இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நான் பூவும் பொட்டுமா போய் சேர்ற வரைக்கும் என் புருஷன் என்ன தவிர இன்னொரு பொண்ணு கூட பழகுறாருங்கிறத நான் கேட்க விரும்பல. அவர் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். விளையாட்டா கூட நான் அப்படி கேட்க விரும்பல. அப்படி கேட்டா அந்த நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு போயிடும். அதனால தாங்கிக்கவே முடியாது. அத்தை, நான் விளையாட்டா தான் பேசினேன். இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன் அத்தை. ம்?